சமீபத்தில ரசிகர்களின் ரசிகன் மணிக்கும், அவரோட ஃப்ரெண்டான தனுஷாக்கும் ரீசென்ட்டா என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு ஃபேன்ஸ் இருந்தாலுமே, அவருக்குன்னு சில ஹேட்டர்ஸ்லாம் அவர் மேல நெறைய விமர்சனங்கள வச்சுட்ருக்காங்க. ஆல்ரெடி கனின்ற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, அது டைவர்ஸ் ஆகி, இப்ப திரும்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறியான்னு நெறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த ரூமர்ஸ்க்குலாம் மணி ஒரு தரமான பதிலடி குடுத்திருக்காரு. அவரோட Instagram ஸ்டேட்டஸ்ல, "கண்டிப்பா இந்த லைஃப முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா, சந்தோஷமா பாத்துக்கிறேன். உங்க நல் ஆசையுடன் நான் பட்டதெல்லாம் இங்க நெறைய பேருக்கு தெரியும். இனிமேயாச்சு எங்க லைஃப் நல்லா இருக்கட்டும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சத்தியமா இவ்ளோ எதிர்பார்க்கவே இல்ல. அவ்ளோ விமர்சனங்கள் பண்ணாலும் எனக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு தெரியப்போ, ஹேட்டர்ஸ் கூட நெறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ நன்றி சொன்னாலும் பத்தாது." இதுக்கு அடுத்ததா மணியோட ஃபியான்சியான தனுஷாவும் அவங்களோட Instagram ஹேண்டில்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. சில பேர் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்ப மேரேஜ் பண்ண போறதான ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் மணிய மீட் பண்ண ஃபோட்டோ. இதுல எங்கேயாச்சும் அண்ணன் தங்கச்சின்னு போட்டிருக்கோமா? நானும் சரி, மணியும் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரெண்ட், ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லியிருப்போம் தவிர, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு வேற மாரி பழகுற அளவுக்கு ஈன பிறவிகள் நாங்க இல்ல. இத கண்டுக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். சில பேர் அதையும் அப்படியாம்மா, ச்சீ என்ன இவ்ளோ மோசமா இருக்காங்கன்னு ஈஸியா பேசிட்டு போறீங்க. அது எப்படி யாரோ ஒருத்தர் சொல்றத ஈஸியா நம்புறீங்க? ப்ளீஸ் எங்கள வாழ விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்க இந்த பதிலடிக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.